ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. காலை ஆராதனை 6 மணிக்கும் 9 மணிக்கும், அதே போல வாலிப பிள்ளைகளுடைய 4:30 மணிக்கும், சாயங்காலம் 6 மணிக்கும் ஆராதனைகள் உண்டு. சண்டே ஸ்கூல் எல்லாத்துக்காகவும் ஜெபியுங்கள், பங்கெடுங்கள், நேரத்தோடு வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 58ஆம் வசனத்தை நான் பல முறை தியானித்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதை மறுபடியும் தியானிப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, ஆகையால் சொல்றதுக்கு முன்னதாக ஒரு வார்த்தை சொல்கிறார். 57ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சூழ்நிலைகளிலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரா? நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது சொல்லி அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர் ஜெயம் கொடுக்கிறவர் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறதுனால நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது. நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக எதையாகிலும் பிரயாசப்பட்டால், சின்னதோ பெரியதோ என்னவா இருந்தாலும் அது விருதாவாயிராது, வேஸ்ட் ஆகல. யுவர் லேபர் ஃபார் காட் இஸ் நாட் இன் வெயின். இதை நல்லா அறிஞ்சுக்கிடுறோம். நீங்க சின்ன காரியம் செய்தாலும் அது வீணா போகாது. கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தால் அதனுடைய பலனை நீங்கள் பெறாமல் இருக்க மாட்டீர்கள். அப்படியானால் தேவனுக்கு என்று எதை செய்தால் அதன் பலனை பெற மாட்டீர்கள். இதை அறிந்தால் அந்த அறிந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், உறுதிப்பட்டவர்களாய், விசுவாசத்திலே உறுதி, ஜெபத்திலே உறுதி, ஊழியத்திலே உறுதி, அன்பிலே உறுதி, அரவணைப்பிலே உறுதி, ஆரோக்கியத்திலே உறுதி, உறுதிப்பட்டவர்களாய், அசையாதவர்களாய், உபதேசத்தை விட்டு விலகாதபடி, கர்த்தர் உங்களுக்கு போதித்த போதனைகளிலே அசையாதவர்களாய், நீங்கள் பெற்றுக்கொண்டதான கிருபையிலே உறுதியாய், அசையாதவர்களாய். இது ரெண்டிலும் வந்துருச்சுன்னா 3வது காரியம் தன்னைத்தானே வந்துடும். என்ன என்று கேட்டால், கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயிருப்பீர்களாக. அப்போ நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயிருந்தால், அசையாதவர்களாயிருந்தால், அடுத்த காரியம் இட் இஸ் a spontaneous experience. 3வது காரியம் தன்னைத்தானே வரும். என்ன வரும்? கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகி கொண்டே இருப்போம். ஒருவரை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். ஒருவரை பார்த்து புரணி பேசி கொண்டிருக்க மாட்டோம். அவங்க இப்படி இவங்க இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்க மாட்டோம். கர்த்தருடைய கிரியையில பெருகி கொண்டே இருப்போம். இந்த நாள் நீங்களும் நானும் கர்த்தருடைய கிரியையில பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்தவர்களா இருக்கணும். அந்த அறிவு வந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? நீங்கள் உறுதிப்பட்டவர்களா இருப்போம், நாம் அசையாதவர்களா இருப்போம். கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகுகிறவர்களா இருப்போம். இதைத்தான் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுது. பரிசுத்த பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை தந்த இந்த நல்வார்த்தைகளுக்கு ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தாவே, உமது பிள்ளைகள் உமக்குள் படுகிற பிரயாசை விருதாவாயிராது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாய், அசையாதவர்களாய், கர்த்தருடைய கிரியில நாங்கள் எல்லாரும் பெருகுகிறவர்களாய் காணப்பட உதவி. இந்த நாளினுடைய ஆராதனை எங்களுக்கு அதற்கு ஒத்தாசையா இருக்க உதவி. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அசையாதவர்களா இருப்போம், உறுதிப்பட்டவர்களா இருப்போம், கர்த்தருடைய கிரியில பெருகுகிறவர்களா இருப்போம். God bless you abundantly again and again and again and again. Amen.